அரசு கருத்துக்கள் அல்ல, பௌத்த மத கருத்துக்களை எடுத்துச் சொல்வதற்கு பயன்படுத்தியவன் அசோகன். அப்ப அசோகன் அதை அடாப்ட் பண்ணிருக்கணும். அசோகன் அந்த லெட்டர்ஸ் அடாப்ட் பண்ணி அந்த லெட்டரை அவன் பிராகிருத மொழிக்கு பயன்படுத்தி உள்ளான் என்பதுதான் இன்னைக்கு இருக்க அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறது. சிந்து சமவெளி நாகரிகம் நிச்சயமாக தமிழர்களால் கட்டமைக்கப்பட்டது என்பதற்கு இந்த எழுத்து உருவங்கள் மூலம் நாம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்முடைய குறியீடுகளை நம்ம இப்பதான் நம்ம கிளாஸிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அந்த குறியீடுகள் மேக்சிமம் நம்மகிட்ட இருக்கிற குறியீடுகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராக்காட் குறியீடுகளுக்கு அடுத்து பாறை ஓவியங்களுக்கு அடுத்து உங்களுக்கு கிடைப்பவைகள் தான் பானை ஓடுகள் தான். பானை ஓடுகள் தான் குறியீடுகள் கிடைக்கின்றன. ஆனால் இண்டஸ்ல வரும்போது பானை ஓடுகளும் குறியீடு கிடைக்கின்றன. அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டியர்டைட் சீல்ல அது மாறுது, வெட்டி வைத்த ஒரு முறையாக மாறுகிறது. இதிலிருந்து போயிருக்க முடியும் என்ற ஒரு கருத்தை நாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இன்னும் ஆய்வுகள் தேவை. ஆய்வுகள் நாம் தொடர வேண்டும். ஆய்வுகள் தொடர்தான் பல செய்திகள் நமக்கு கிடைக்கும். அதே போல பிஜிடபிள்யூஆர்னு சொல்லுவாங்க. பிஜிடபிள்யூஆர் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு ஸ்டாட்டிஃபைட் லேயர்ல கிடைச்சது. பிபிஎல்ஆர் கூட சொல்லுவார். அஸ்தினாப்பூர் எடுத்துக்கங்க, அகிச்சத்ரா எடுத்துங்க, அத்ரஞ்சிகரா எடுத்துங்க, இதெல்லாம் எஸ்டிமேட் பண்ண வரதான். அங்க கூட ஸ்டாட்டிஃபைட் லேயர் புராணா கிலா இன்க்ளூடிங் நம்ம டெல்லியில் இருக்க புராணா கிலால கூட ஒரு ஸ்டாட்டிஃபைட் லேயர்ல இதனால் வரை பிஜிடபிள்யூ வரல. பிஜிடபிள்யூ கிடைக்கிற இடமே பார்த்தோம்னா ஒரு வெஸ்டர்ன் யூபிக்கும் ஈஸ்டர்ன் ஹரியானால தான் கிடைக்கும். யமுனா கங்கா துவா பகுதியில் மட்டும் தான் கிடைக்கும். அந்த பகுதியில் மிக பெக்குலியரா அவங்களுக்கு கிடைக்கிறதுனா பாக்பத்னு ஒரு இடம் இருக்கு. பாக்பத்ல பார்த்தீங்கன்னா சனோலி ஒண்ணாங்க. அந்த பாக்பத்துங்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆப்கர்கள் பாட்டி தான் கிடைக்கும். இந்த பாக்பத்ல கிடைக்கிறது பிஜிடபிள்யூ கிடைக்காது. இப்ப இருக்க சனோலியோ தில்வாராங்கிற இடம் இப்ப தோணுனாங்க ரீசெண்டா லாஸ்ட் இயர். அந்த ரெண்டு இடத்துல தான் உங்களுக்கு சக்கரங்கள் கிடைக்குன வண்டி சாரியட் கிடைச்சுன்னு சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா குதிரைகளால் ஓட்டப்படுகின்ற ஒரு ரதம் கிடையாது என்பது கன்ஃபார்ம் ஆகிருக்குன்னா தைமாபாத்தில் கிடைக்கின்ற ஒரு மாட்டு வண்டியை போலவும் ஹரப்பாவில் கிடைக்கின்ற மாட்டு வண்டியை போலவும் மாடுகளை கொண்டு பயன்படுத்திய ரதம் தான் அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது லேட் ஹரப்பன் ஃபேஸ்ல தான் இருக்கும். அந்த ஆக்கர் கால் பாட்டிங்கிறது லேட் ஹரப்பன் ஃபேஸோடைய பாட்டி தாங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதற்கான இடம் சனோலியில் மட்டும் கிடைக்கல. இப்ப சனோலியிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்க தில்வாராலையும் அதே மாதிரி சக்கரம் எடுத்திருக்காங்க. அது ஸ்போக்ஸ்லெஸ் வீல். நம்ம ஸ்போக்ஸ் வீல் இருக்கிறது வேற. ஹரப்பன் காலத்தில் ஸ்போக்ஸ்லெஸ் வீல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஸ்போக்ஸ்லெஸ் வீல் தான் இன்னைக்கு நம்மகிட்ட அங்க சனோலியிலும் கிடைக்குது, ஆஸ் வெல் அஸ் தில்வாராலையும் கிடைக்குது. இந்த இடம் பாத்தீங்கன்னா யமுனாவுக்கும் கங்கைக்கும் இடைப்பட்ட ஒரு பர்டிகுலர் பாக்பத் டிஸ்ட்ரிக்ட் சொல்ற இடத்துல மட்டும் தான் கிடைக்கும். இதை தவிர வேற எங்கேயும் கிடைக்காது. அதே போல பிஜிடபிள்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்டர்ன் ஹரியானா அண்ட் வெஸ்டர்ன் யூபி, அதை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா ரீசெண்டா என்னுடைய நண்பர் இப்ப எஸ்கியூஷன் பிரான்ச் டெல்லியில இருந்து அவரை எஸ்கியூட் பண்ணார். கசூரியா கேரான இடம் பல்வல் பக்கத்துல, ஹரியானாவில் பல்வல் பக்கத்துல, அங்கதாங்க பிஜிடபிள்யூ லேயர்ல ஸ்டாட்டிஃபைட் லேயர்ல கிடைச்சது. ஏன்னா அங்கதான் பெரும்பாலான எதையுமே பாத்தீங்கன்னா பிஜிடபிள்யூ பாத்தீங்கன்னா ஒரு மீகர் பேட்டரி தான், அதிகம் அந்த கிடைக்காது. அந்த பிஜிடபிள்யூ பேட்டரி தான் நம்ம என்ன சொல்றோம், ஆரியன் பார்ட்டின்னு சொல்றோம், மகாபாரதா ரிலேட்டட் பார்ட்டின்னு சொன்னோம். அதை ரிலேட் பண்ணவரே பிபிலால் தான். பிபிலால் தான் ரிலேட் பண்ணார். அந்த கசூரா கேராங்க ரிப்போர்ட் இன்னும் வரல. ஆனால் மிக அருமையாக பிஜிடபிள்யூ கிடைச்சிருக்கு. ஆனால் யமுனை மேற்கு கரையில் கிடைச்சது அந்த இடம். ஏன்னா இப்ப நான் இருக்க குவார்டர்ஸ் மேலதான் அந்த எல்லா பார்ட்டியும் அவர் அடங்கி வச்சிருக்காரு என்னுடைய நண்பர். அந்த பார்ட்டியை பார்க்கும் பொழுது பிஜிடபிள்யூலே முதல் முறையாக பிஜிடபிள்யூ அதிக அளவு கிடைத்த இடம் கசூரா கேராங்க இடம். ரீசெண்டா பாத்தீங்கன்னா பகஜன் ஒரு இடத்துல எஸ்டிமேட் பண்ணாங்க ராஜஸ்தான்ல தீப் பகுதியில். அந்த பகஜ் என்ற இடத்துல என்ன சொன்னாங்க, சரஸ்வதி நதி ஓடுது. சரஸ்வதிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா கக்கர் அண்ட் அக்கராங்கிற நதி ஒரு பழமையான நதி. கக்கர் அண்ட் அக்கரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு யமுனையும் சட்லஜும் சேர்ந்து உருவான நதி. டெக்டானிக் மூவ்மெண்ட்ல யமுனையும் பிரிஞ்சிருச்சு, சட்லஜும் பிரிஞ்சிருச்சு. அந்த கக்கர் அண்ட் அக்கரா நதி இன்னைக்கு இருக்க பகேஜிலிருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி ஓடிது. 200 கிலோமீட்டர் தள்ளி ஓடின நதி எப்படி சரஸ்வதி நதி ஆகும்? அந்த நதியை இன்னைக்கு சரஸ்வதினு ஒப்பிட்டாங்க. அது இல்லை என்பதை நாங்கள் மறுத்தோம். அந்த இடத்திலும் கிடைத்தது பகேஜில் கிடைத்தது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட், நாட் பிளாக் அண்ட் ரெட், பிஜிடபிள்யூ.